அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் நேர்காணல் நேரம். பேராசிரியர் கரு நாகராசன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நேர்காணல் செய்து உரையாட பொன்மன செல்வன் டாக்டர் கார்மிகிலோன் ஐயா அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் கரு நாகராஜன் அவர்கள் கவிஞர், ஆய்வறிஞர், 80 நூல்கள் வரை எழுதியிருக்கின்றார்கள். வானொலி, தொலைக்காட்சி நாடகங்களில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். தன்னுடைய இலக்கிய சாதனைக்காக கலைமாமணி விருதை பெற்றிருக்கின்றார்கள். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தமிழ் தென்றல் திருவிக்க விருது, குரல் நெறி தோன்றல் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், கனடா உள்ளிட்ட நாடுகளில் பயணம் செய்து தமிழ் இலக்கிய சொற்பொழிவுகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அனுபவம் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு பயனுறும் தேனாக அமையும். கார்மிகிலோன் அவர்களே, உங்கள் நேர்காணலை நீங்கள் தொடங்கலாம். வணக்கம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். மகிழ்ச்சி. தாங்கள் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், முனைவர். பொதுவாக நான் அறிந்த வரையில் தமிழ் பேராசிரியர்கள் தங்களுடைய கல்லூரி பணியிலே மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு அப்படி இருப்பார்கள். நான் அறிந்த வகையில் சில தமிழ் பேராசிரியர்கள் இலக்கியத்திற்கு வருவார்கள். ஆனால் தாங்கள் அற்புதமான காவியங்களை எல்லாம் படைத்து அகில உலகமும் தெரிந்த தமிழ் ஆளுமையாக இருக்கின்றீர்கள். தமிழ் பேராசிரியராக இருந்த தாங்கள் இப்படி இலக்கிய உலகம் பெரிதும் வியந்து மதிக்கும் வண்ணம் பேராற்றல் படைத்திருக்கின்றீர்கள். அந்த ஆற்றல் எப்படி தங்களுக்கு வசப்பட்டது என்று சொல்ல வேண்டும். நல்ல கேள்வி. உண்மையிலேயே இதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். நாட்டில் இன்றைக்கி இருக்கிற பல பேராசிரியர்கள் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று பணியாற்றினோமா, கல்லூரியிலேருந்து வீட்டுக்கு வந்தோமா, குடும்பத்தை கவனிச்சோமா என்ற அளவுலாம் இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி பல பேராசிரியர் பெருமக்கள் மிகச்சிறந்த ஆய்வறிஞராக, படைப்பாளர்களாக சாதனை பண்ணி கொண்டு இருக்காங்க. எனவே 2 நிலைகளும் இருக்குது. நான் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளனாக வந்ததுக்கு காரணம், நான் பேராசிரியன் என்ற தகுதியை பெறுவதற்கு முன்பாக உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்து பிறகுதான் கல்லூரிக்கு வந்தேன். இளமையிலேயே வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அமரர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவருடைய பேச்சை நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேருந்தே கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு அவர் தலைமையிலே கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலேயே அவர் தலைமையில் பேசக்கூடிய வாய்ப்பு, பட்டிமன்றத்தில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு, அது எனக்கு இறைவனர்களால் கிடைத்த நல்ல வாய்ப்பு. அடிகளாரை போன்று பல பெருமக்கள் எனக்கு இளமையிலேயே பல அறிஞருடைய பேச்சை கேட்கணும், அதை மையமாக வச்சு நாமளும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு உண்டு. எனவே அந்த சிந்தனைகள் எல்லாம் இளமையிலேயே என் மனத்தில் ஆழமாக பதிந்து விட்ட காரணத்தால் நான் உயர்நிலைப் பள்ளியில் இருக்கின்ற போதே கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். பல கவியரங்குகளில் பங்கேற்றேன். வானொலி நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்றேன். இப்படி சிறு சிறு கவிதை முயற்சி தான் பிறகு காவியங்கள் படைக்கும் அளவிற்கு என்னை கொண்டாந்து விட்டுச்சு. அதான் சுருக்கமாக சொல்லணுனாக்க, தமிழ் மீது எனக்கு இருந்த ஆர்வம் 10ஓட வரனா போயிடக்கூடாது, நம்ம பேர் சொல்கிற மாதிரி நம்ம சில படைப்புகளை படைக்கணும், நல்ல நூல்களை எழுதணும், ஆராய்ச்சி கட்டுரைகள் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம் எனக்கு இருந்துச்சு. அது ஒரு காரணம். 2வது, நான் பார்த்த, கேட்ட, பழகிய தமிழ் அறிஞர்கள், அவருடைய பேச்சை கேட்டது, அவர்கள் எழுதிய நூல்களை படித்தது, அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையில் சாதனை படைத்து பின்பு உயர்ந்தார்கள். நான் உண்மையை சொல்ல போகிறேன்னாக்க, டாக்டர் மு வரதராசன், டாக்டர் இலக்கோனார் அப்படிங்கிற பேரெல்லாம் பார்க்கும்போது நான் உயர்நிலைப் பள்ளி இருந்த காலத்தில் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்குது.
இது மாதிரி வந்து டாக்டருங்கிற பேர் நம்ம பேருக்கு முன்னால் வராதா அப்படின்னு நினச்சிருக்கேன் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கும்போது. அது வந்து கனவாக போகலை. அது பிறகு கல்லூரிக்கு வந்தேன். கல்லூரியில் வந்து சேர்ந்த உடனே நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்படி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் இப்படிப்பட்ட காரணங்கள் தான் நான் வந்து ஒரு ஆய்வாளனாக வர்றதுக்கு காரணம். ஒரு பேராசிரியனாக மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதை போன்று பலவித ஆற்றல்களோடு சிறுகதை எழுதியிருக்கேன், நாவல் எழுதியிருக்கேன், நாடகம் எழுதியிருக்கேன், தமிழ் இலக்கியத்தின் பரப்பளவு எல்லாத்துலேயுமே தொட்டிருக்கேன். மகிழ்ச்சி ஐயா. ஐயா, இன்னொரு கேள்வி என்னவென்றால், நான் புரிந்து கொண்டேன், தமிழ் மீது தங்களுக்குள்ள அந்த தாகமும் வேகமும், தமிழ் பேர அறிஞர்களோடு பழகியதும் பார்த்ததும் கேட்டதும் அத்தகைய பரவச உணர்வு, ஒரு எழுச்சியை உங்கள் மனதில் ஏற்படுத்தியது. மகிழ்ச்சி. தாங்கள் ஒரு 100 நூல் எழுதியிருப்பீர்களா? 80 நூல்கள். 80 நூல்கள். பாராட்டுகள். விரைவிலேயே சதமடிக்க வாழ்த்துகிறேன். இதிலே ஒரு கேள்வி ஐயா, 80 நூல்கள் எழுதியிருக்கின்றீர்கள். அதாவது தாயிடம் போய், பல குழந்தைகளை ஈண்டெடுத்த தாயிடம் போய், எந்த குழந்தை மேல் உங்களுக்கு பாசம் அதிகம் என்று கேட்டால் எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த அன்னைக்கு ஒரு சில குழந்தைகளிடத்து ஒரு வாத்சல்யமும் வாஞ்சையும் இருக்கும். அப்படி 80 நூல்கள் படைத்திருக்கின்றீர்கள். இதிலே தாங்கள் இந்த 80 தங்களை மிகவும் கவர்ந்த நூல், அதேபோல் தாங்கள் எழுதியது மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு காலம் எடுத்துக்கொண்டு எழுதிய நூல்கள், அப்படி நிச்சயமா ஏதாவது இருக்குமே, அதை பற்றி சொல்லுங்க. நல்ல கேள்வி. 80 நூல்கள் எழுதியிருக்கேன். அதில் வந்து 40 நூல்கள் வந்து ஆய்வு நூல்கள், 16 நூல்கள் வந்து நாடக நூல்கள், 12 நூல்கள் வந்து கவிதை நூல்கள், 7 நூல்கள் வந்து காவியங்கள், பிற வந்து புதினங்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியம், ஆய்வு நூல்கள், அந்த மாதிரி 2-3 சிறுகதை தொகுப்பே ஒரு 3 எழுதியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பல 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 இலக்கியத்தினுடைய பல பரப்புகளையும் தொடர அளவுக்கு எழுதியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, எப்படி ஒரு தாய்க்கு வந்து தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாருமே மகிழ்ச்சியும் பெருமிதம் ஏற்படுமோ, அதே போன்று நான் படித்த எல்லா நூல்களுமே எனக்கு பிடித்த நூல்கள் தான். ஒரு செய்தி மாத்திரம் எனக்கு உண்டு. நான் படித்த அது கவிதையோ கட்டுரையோ சிறுகதையோ நாவலோ நாடகமோ எதுவாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு மையக்கருத்தை மையமாக வச்சு தான் எழுதியிருக்கேன். நம்மளும் கவிதை எழுதணும், நாடகம் எழுதணுங்கிறக்காக நான் எதையுமே எழுதலை. ஒரு நாடகம் அப்படின்னாக்க ஒரு நல்ல மையக்கருத்தை என்னங்கிறது. 16 நாடகம் எழுதியிருக்கேன் அப்படின்னாக்க எல்லா 16 நாடகங்களும் 16 உன்னதமான கருத்துக்களை மையமாக வைத்து எழுதப்பட்டது. அது மாதிரி தான் சிறுகதைகள். ஒரு காலத்தில் இந்த வார தின இதழ்கள்லாம் கூட சிறுகதையில் வெளியிட்டாங்க. தினத்தந்தியிலேயே என்னுடைய கதை வந்து ஒரு 10-15 கதை வந்துருக்குது. அது மாதிரி தினமணி, தினகரன், அந்த பத்திரிக்கையெல்லாம் அந்த காலத்தில் வந்து வாரம் கதை வெளியிட்டாங்க. அதிகமான கதை நான் எழுதியிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கதையுமே ஒரு மையக்கருத்தை மையமாக வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஒரு கேட்டீங்க, சிரமப்பட்டு நான் அதையும் எழுதலை. அதாவது சொல்லுவாங்க வந்து கஷ்டப்பட்டு செய்கிறத காட்டிலும் இஷ்டப்பட்டு செய்கிறது நல்லதுன்னு. நான் விரும்பி செஞ்சதுனால வந்து எந்த நூலையும் வந்து நான் சிரமப்பட்டு எழுதுனேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் மிக விரும்பி எழுதிய நூல்கள் வந்து 2ன்னு சொல்லலாம். மிக விரும்பிய நூல்னு ஒன்று வெளிச்சம் பரவட்டும் அப்படின்னு தவத்திரு குன்றக்குடி அடிகளார், அமரர் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய மணிவிழா சமயத்தில் திருக்குறள் வெளிச்சம் நாட்டில் பரவுனா நாட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், அந்த சமுதாய கேடுகள் எல்லாம் மறையும் அப்படிங்கிற மையமாக வச்சு ஒரு பெரிய நாடகம். நான் வந்து அதை வந்து புதியதொரு உலகம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நாடகம் முதல்ல எழுதினேன். அது வந்து ஒரு பழமத்தூர்னு ஒரு ஊரில் வந்து பொங்கல் விழாவில் அந்த நாடகம் வந்து 3 மணி நேரம் மேடையில் அரங்கேற்றப்பட்டது. அந்த நாடகம் அது அடிகளாரும் ஒரு பாத்திரமாக வருவார். அது மாதிரி எழுதியிருக்கேன். அது வந்து அவருடைய மணி விழாவை ஒட்டி வெளிச்சம் பரவட்டும் அப்படின்னு எழுதினேன். செங்கல்பட்டில் நடந்த ஒரு திருக்குறள் மாநாட்டில் அடிகளார் கலந்துக்கிட்டாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் அவர் தான் அதுக்கு அனுமதி எழுதியிருக்காரு. அவரை வெளியிட்டார். டாக்டர் அவை நடராஜன் வந்து முதல் பிரதியை பெற்றார். அது எனக்கு மிகவும் பிடித்த நூல். அது தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் 2 வருஷம் பாடமாக இருந்துச்சு.
பிஏ பிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து பாடமாக இருந்துச்சு. அது எனக்கு மிகவும் பிடித்த நூல். எல்லா நூல்களுமே பிடித்தது தான். என்னுடைய 8 நூல்கள் வந்து இது வரைக்கும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பாடமாக இருக்குது. அது மாதிரி மேகம் மறைத்த நிலான்னு ஒரு நாடகம், அது வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் 3 வருஷம் பாடமாக இருந்துச்சு. அது மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடித்த நூல். அதுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப பிடித்த நூல் வந்து இப்போ நீங்கள் திறனாய்வு செய்த ராமானுஜர் காவியம். எப்படி அடிகளார் மீது எனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக வெளிச்சம் பரவட்டுங்கிற நாளத்தை எழுதணும், அது மாதிரி ராமானுஜர் மீது எனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாக ராமானுஜர் மாமுனிவர் காவியத்தை எழுதினேன். இந்த நான் படித்த நூல்களிலே எனக்கு ரொம்ப பிடித்த நூல்கள் அப்படின்னாக்க இந்த 2 நூல் சொல்லலாம். மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய பார்வையில் அடிகளார் அவர்களும் ஒரு புரட்சி துறவி ராமானுஜரை போன்று. தாங்கள் சொன்னதை போல் திருக்குறள் அதுதான் நமக்கு வழிகாட்டி, உலக பொதுமறை. தாங்கள் எத்தகைய ஆய்வறிஞர் என்பதனை தங்களுடைய பதிலில் இருந்தே நான் உணர்ந்து கொண்டேன். பதிலை சொல்லும் போதே பட்டியலிட்டீர்கள், இந்தந்த நூல்கள் இத்தனை இத்தனை என்று. அது தங்களுடைய மேதா விலாசத்திற்கு ஒரு சான்று இருக்கட்டும். அடுத்து நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், நிச்சயமாக தாங்கள் பல பரிசுகளும் விருதுகளும் பெற்றிருப்பீர்கள், சந்தேகமே இல்லை. இந்த ஒரு புத்தகமே போதும் அது பற்றி சொல்ல. எத்தனை விருதுகள், பரிசுகள், சிறப்புகள் தாங்கள் பெற்றிருக்கின்றீர்கள், அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நான் பெற்ற ஒரு முதல் பரிசு, இப்போலாம் தமிழக அரசில் வந்து நூல்களுக்கு வந்து ஒரு பரிசாக தர்றாங்க. முதல் பரிசு 2ஆம் பரிசு கிடையாது. 1981 அப்போ முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். அப்போ வந்து முதல் பரிசு 2ஆம் பரிசு கொடுத்தார் நூல்களுக்கு. அதில் வந்து மனம் பற்றி நான் வந்து என்னுடைய டாக்டரேட் வந்து தமிழரின் மனம் பற்றிய கோட்பாடு, த கான்செப்ட் ஆஃப் மைண்ட் ஆஃப் தமிழ், அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன். மனம் பற்றியே ஒரு 7-8 நூல்கள் எழுதியிருக்கேன். அதில் வந்து நான் எழுதின நான் எழுதிய முதல் நூல் தமிழர் கண்ட மனம். அந்த புத்தகத்துக்கு தமிழக அரசினுடைய முதல் பரிசு கிடைச்சிருச்சு. எம்ஜிஆர் திருக்கரங்களால் பெற்றேன். அந்த அனுபவம் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். எனக்கு முன்னால் பரிசு பெற்ற 2 பேராசிரியர்களும் வரலை. ஒருவர் சாலை இளந்திரையன், இன்னொரு பேராசிரியர். 2 பேரும் வராதனால அவங்க மகன்கள் வந்து அந்த பரிசை வந்து பெற்றுட்டு போனாங்க. பேராசிரியர் நன்னன் அவர்கள் தான் அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் இருந்தார். அவர் தான் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர்கிட்ட. 2 பேரும் வாங்கிட்டு போனோடனே 3வது நான் போனேன். இப்போ இருக்கிற காலத்தில் ரொம்ப ஒல்லியாக 1981 43 வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப ஒல்லியாக, ஐயாவை காட்டிலும் ஒல்லியாக இருந்திருப்பேன். அப்போ அவர் என்ன நினச்சிட்டாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர் வந்து எழுத்தாளர் வல்ல ஊருக்கு எழுத்தாளர் பையன் வாங்கிட்டு போகிற ஊருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே புரிச்சுக்கிட்டார் நன்னன். தப்பா முதல்ல 2 பேரும் எழுத்தாளர் வராமல் பையன் வந்ததுனால இவரும் எழுத்தாளர் பையன் நினைச்சார் ஊருக்கு அப்படின்னு. இவர் தான் கரு நாகராஜன், இவர் தான் நூல் எழுதினவர்னாரு. அருமை. பரிசை வாங்கிட்டு நான் தடவி போயிட்டேன். போனவண்ணை வந்து இடதுகையினால் அப்படியே பிடிச்சி இழுத்து, வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம். அப்படியே இடதுகையினால் இழுத்து அவருடைய சில்க் சிப்பாவிலேருந்து என் உடம்பு உரசிச்சு. அப்படியே மேனி எங்கும் மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே மார்போடு நினச்சிக்கிட்டு, நீங்கள் தான் எழுதுனீங்களா, ரொம்ப மகிழ்ச்சி, இது மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அன்றைக்கி இரவு கூட தூக்கமே இல்லை. அந்த காட்சியை திருப்பி ரீவைண்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சிறப்பு. ஒரு மறக்க முடியாதுவா அவர் சொன்ன வார்த்தை படிக்கிற மாதிரி இன்றைக்கி இவ்வளோ புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். அது மாதிரி அது முதல் பரிசு. தமிழக அரசு சார்பாகவே 3 நூலுக்கு பரிசு வாங்கியிருக்கேன். அற்புத தலைவி அம்மானு புரட்சி தலைவி ஒரு காவியம், அவங்க வாழ்க்கையை பற்றி. அது வந்து மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் கொடுத்தாரு. இப்போ அண்மையிலே ராமானுஜர் மாமுனி ஒரு காவியத்துக்கு இப்போடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர் கொடுத்தாங்க. நூல்களுக்காக வாங்கின பரிசு தமிழக அரசின் சார்பாக 3 பரிசு. ஐயா குறிப்பிட்டதை போன்று இலக்கிய பணிகளுக்காக கலைமாமணி விருது, ஆராய்ச்சி பணிகளுக்காக வந்து திருவிக்கா விருது, கவிதை ஆற்றலுக்காக வந்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது, திருக்குறள் பணிகளுக்காக வந்து குறளறி தோன்றல் அப்படிங்கிற விருது நாவலர் கொடுத்தாரு. அப்படி இந்த மாதிரி இது இல்லாமல் வந்து தனியார் அமைப்புகளின் சார்பாக ஒரு 30-40 விருது இருக்கு. அது எல்லாம் அது பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே உள்ள அமைப்புகள் அது மாதிரி இலக்கிய அப்படிங்கிற பாராட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பயணம் போயிட்டு இருக்குது. பொதுகை மன்னர் சார்பாகவும் பரிசு கொடுத்தா சொல்ல மாதிரி அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஏனென்றால் இந்த ராமானுஜ மாமுனிவர் காவியத்திற்கு தமிழக அரசின் பரிசு கிடைப்பதற்கு முன்பே பொதுகை மன்னரின் இலக்கியத்திற்கான முதல் பரிசு தாங்கள் பெற்றீர்கள். அது மட்டும் இல்லாமல்
ஆதம்பாக்கத்தில் உள்ள திருவள்ளுவர் மன்றம்னு ஒன்று, அவங்களும் இந்த மாதிரி வந்து மரபு கவிதை அப்படிங்கிற வச்சு அதுலேயும் முதல் பரிசு வாங்கினேன். 10,000 ரூபா. எனவே இந்த காவியம் இது வரைக்கும் வந்து 3 பரிசு வாங்கியிருக்குது. இன்னும் எவ்வளோ பரிசு வாங்கணும்னு தெரியல. நம்ம அதனால் வந்து பல விருதுகள் பரிசுகள் பெற்றுருக்கிறேன். நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், பரிசு கிடைக்கும் விருது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம எழுதுறதில்லை. நம்மளை பாதித்த நம்ம எழுதுன்னு நினச்சது எது நினச்சோமோ அதை நம்ம எழுதுகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். இன்னும் என்னோட எழுத்து பயணம் தொடரும். மகிழ்ச்சி. அடுத்து இன்னொரு கேள்வி ஐயா. தாங்கள் ஒரு இலக்கிய மேதை, இலக்கிய சாம்ராட், இலக்கிய அரசர், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அத்தனை விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் பொருத்தமானவர். சரி, அடுத்து நான் கேட்க வரும்போது, இன்றைய இளைஞர்களுக்கு, அவசர கதியே வழியாக இருக்கின்ற இன்றைய இளைஞர்களுக்கு இலக்கியத்தின் மீது ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு அறிஞர் என்ற முறையிலே இளைஞர்களுக்கு தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதா? அது முதல் கேள்வி. இலக்கியத்தால் அவர்களை செம்மைப்படுத்த முடியுமா? தாங்கள் எப்படி இலக்கியத்தால் இப்பொழுது உயர்ந்து நிற்கின்றீர்களோ அதை போல் அது பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்ல கேள்வி. காலத்தினுடைய அவசியம் இந்த கேள்வியை வந்து எல்லாருடைய மனசுலையும் எழுப்பி பார்க்கணும். இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எங்கள் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயத்திற்கு கீழே பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதை வந்து பாரிவேந்தர் ஐயா வந்து தோற்றுவிச்சார். அது ஏன் தோற்றுவிச்சார் அப்படின்னாக்க, நம்ம மாணவர்கிட்ட வந்து நம்முடைய பண்பாட்டு நம்முடைய சிறப்புகள்லாம் உணரணும். ரெண்டாவது, அவன்கிட்ட இருக்கிற பல்வேறு திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு தரணும். அந்த மாதிரி ஒரு சில குறிக்கோளோட பாரிவேந்தர் மாணவர் தொகுப்பை உண்டாக்கினார். அதன் சார்பாக வந்து மாதந்தோறும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் நாங்கள். அப்படி மாணவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கும்போது பல மாணவர்கள் வந்து மிகச்சிறந்த இப்போ இந்த அமைப்பின் சார்பாக இது வரைக்கும் 8 மாணவர்கள் வந்து கவிதை புத்தகம் போட்டாங்க. இந்த என் கூட வந்தானே மாணவன், அவனும் ஒரு கவிதை என்று கேட்டேனே அந்த ஐயா நிகழ்ச்சிக்கு வந்தேன் இல்லையா, அந்த மாணவன் ஒரு கவிதை போட்டிருக்கேன். கவிதை நூல் வெளியிட்டு நான் தான் வெளியிட்டேன் அந்த விழாவில். அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் 8 மாணவர்கள் வந்து கவிதை நூல் வெளியிட்டிருக்காங்க. நல்லா பேசுகிறாங்க, நல்ல விவாத நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க, பட்டிமன்றங்களில் பேசுகிறாங்க. அந்த நிகழ்ச்சி பாரிவேந்தர் மாணவ மன்றங்கிறது அவங்க தான் பங்கு பெறுறது. நாங்கள் வந்து பார்வையாளர் தான். வரவேற்புலேருந்து நன்றி வரைக்கும் எல்லாம் அவன் தான் சொல்லுவான். அப்படி பார்க்கும்போது பல மாணவர்கிட்ட வந்து நல்ல தமிழ் பற்று இருக்குது, தமிழ் ஆர்வம் இருக்குது, இலக்கியத்தை படைக்கணும் அப்படிங்கிற வந்து விருப்பம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே இருக்கா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். அதான் வேந்தர் அடிக்கடி வருத்தப்படுவார். மருத்துவனை மட்டும் ஆனால் போதாது, பொறியாளனை மட்டும் ஆனால் போதாது, தங்கப்பதக்கத்தை பெற்றால் மட்டும் போதாது, உயர்ந்த வேலையை பெற்று சம்பளமானால் மட்டும் போதாது, அதுக்கு மேல் நல்ல ஒரு மனிதனேயே உள்ள மனிதனாக அவன் இருக்கணும். அப்படி இருக்கனாக்கு இலக்கியம் படிக்கணும். அது எந்த மொழினாலும் இலக்கியம் படிக்கணும். அவருக்கு ஆர்வம் இருந்தால் இலக்கியம் படைக்கலாம். படைக்கிறது ரெண்டாவது, முதல்ல படிக்கணும். அது படித்தா தான் பண்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேந்தர் அடிக்கடி சொல்லுவார் மாணவர் நிகழ்ச்சியில் பேசும்போது. அதனால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிதான் வாசிக்கும் திறனே இப்போ பசங்கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. என்னைக்கு இந்த கைபேசி இதெல்லாம் செல்பேசிலாம் வந்துச்சோ அதுக்கு பிறகு வந்து புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது, ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு வருது. எனவே இது முற்றிலுமாக படைப்பு ஆற்றல், இலக்கிய ஆற்றல் இல்லை உள்ள மாணவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மாணவர்களை நம்ம நல்லா திட்டமிட்டு மாணவர்களை உருவாக்கினாக்க அந்த மாணவர்கள் மூலமாக இலக்கியத்தை படைப்பது மட்டுமில்லாமல் நல்ல சமுதாயத்தை வந்து உண்டாக்க முடியும். ஏன்னா சமுதாய மாற்றத்துக்கு சுதந்திர போராட்டத்திலிருந்து மொழி போராட்டத்திலிருந்து எல்லாத்துலேயுமே மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள், இளைஞர்கள் தான். அதனால் இந்த இளைஞர்களை வந்து இப்போ நான்லாம் கூட உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாடம் நடத்தும் போது 50 நிமிஷம் பாடம்னாக்க ஒரு 40 நிமிஷம் தான் பாடம் நடத்துவேன். அடுத்து 10 நிமிஷம் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து பல்கலைக்கழகத்துக்காக நான் பாடத்திட்டேன். நான் இப்போ சொல்ல போகிறது வந்து வாழ்க்கை கேள்வி. இது வேஸ்ட் நினைக்காத, இதுதான் உனக்கு வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு நினைப்பேன். சொல்லுவேன், சில புது விஷயங்கள்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனவே மாணவர்களை வந்து உருவாக்கணும், இளைஞர்கள் உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்து பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், படைப்பாளர்கள் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தாக்க நல்ல சமுதாயத்தை உண்டாக்க முடியும். இளைஞர்கள் மூலமாக நல்ல சமுதாய மாற்றத்தை உண்டு செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். மகிழ்ச்சி. தமிழுக்காக பேரார்வத்தோடு உழைக்கின்ற அந்த பேரரசர் பாரிவேந்தரை வணங்குகிறேன்.
இந்த இலக்கிய வேந்தரை வாழ்த்துகிறேன். சரி, அடுத்த கேள்வி ஐயா. இந்த ராமானுஜ காவியம் அழகு தமிழ் நடையிலே அற்புதமான செய்யுள் வடிவிலே இருக்கிறது. அது செய்யுள் என்ற காரணத்தால் அதில் நிச்சயமாக பலவேறு வகையான செய்யுள் வடிவங்களை தாங்கள் கையாண்டிருப்பீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது தொடர்புடைய ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். நான் அடையாறு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து நான் முனைவர் பட்டம் பெற்றேன். அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் டாக்டர் சாவை சுப்பிரமணியன் ஒரு பெரிய அறிஞர். அவருக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு ஆசை இருந்துச்சு. அதை வந்து அப்துல் ரஹ்மான் போன்ற பெரிய கவிஞர்கிட்டே சொல்லி நிறைவேறாமல் நான் ஒரு கவிஞன் அப்படி தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொன்னார். பாரதி வந்து எப்படி கண்ணன் பாட்டு பாடினானோ, 23 கோணங்களில் வந்து கண்ணனை பார்த்தானோ, அது மாதிரி தமிழை வந்து பல கோணங்களில் பார்த்து ஒரு காவியம் எழுதுவேன் அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டாரு. மகிழ்ச்சி. நான் வந்து தமிழை வந்து 40 கோணங்களில் பார்த்து தமிழே எல்லாம் அப்படின்னு ஒரு காவியம் எழுதி கொடுத்துருக்கேன். அவர் இன்னும் ஒரு கண்டிஷன் போட்டார். என்னன்னாக்க, நீங்கள் எத்தனை தலைப்பில் இருக்கீங்களோ அத்தனையும் ஒவ்வொரு யாப்பாக இருக்கணும். முதல் அதிகாரத்தில் வந்து அதே யாப்பு பின்னால் வரக்கூடாது. 40 அதிகாரம் அப்படின்னாக்க 40 யாப்பு இருக்கணும் அப்படி சொன்னார். எனவே 40 விதமான யாப்பில் நான் தமிழ் பாட்டுன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ந்து போய் கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டார். நான் எதிர்பார்த்துக்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவர் தமிழே எல்லாம் அப்படின்னு விவரித்தார். ரத்தனகிரியில் நடைபெற்ற திருக்குறள் பேரவை மாநாட்டில் திரு அடிகளார் தான் அந்த நூலை வெளியிட்டார். இலக்கிய செல்வர் குமரி அனந்தர் வந்து முதற்படியை பெற்றார். பாவலர் பெருஞ்சித்திரன் வந்து அதை விமர்சனம் பண்ணி பேசினார். அடிகளார் சொன்னார், எனக்கு தெரியாமல் போச்சுனாக்க இது நான் வெளியிட காட்டு நீ தான் வெளியிட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த மாதிரி எழுதினேன். அப்போலேருந்தே எனக்கு என்னன்னாக்கும் ஒரு தொடர் காவியம் மாதிரி எழுதும்போது ஒரே யாப்பில் எழுதுனா படிக்கிறவங்களுக்கு வெறுத்து போகும். அது செய்தி சிறந்ததாக இருந்தால் கூட அதே யாப்பில் திருப்பி வந்தாக்கும் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும். அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுனாக்க 4 சீர் விருத்தம், 6 சீர் விருத்தம், எண் சீர் விருத்தம், 7 சீர் விருத்தம், 12 சீர் விருத்தம், 14 சீர் விருத்தம், தரவு கொச்ச கழிப்பா, கலிநடில் ஆசிரியர் விருத்தம், இந்த மாதிரி பல விதமான ஒரு 7-8 விதமான யாப்பை காவியத்தில் கையாண்டிருக்கேன். அற்புதம் ஐயா. தங்களுடைய பதிலை கேட்கும் போதே அந்த காவியத்தின் பெருமை என்னை உண்மையிலேயே தங்களுடைய மேதமை எனக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்துகின்றது ஐயா. உங்களை வணங்க வேண்டும். அடுத்து ஒரு அற்புதமான காவியத்தை படைத்திருக்கின்றது. இதை போன்று தங்களுடைய அடுத்த முயற்சி என்ன? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்? பல எண்ணங்கள் இருக்குது. யாரை பற்றி எழுதலாம் அப்படிங்கிறது வந்து இன்னும் எனக்கு உறுதியாக வந்து மனசில் முடிவு செய்யலை. ஆனால் அடுத்து நான் செய்கிறது திரு குன்றக்குடி அடிகளாருக்கு 100வது ஆண்டு விழா. ஆமாம். எனவே அவரை பற்றி ஒரு நூல், ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்டவன், அவரால் தமிழ் கோள் நல்லுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவன், எனக்கு எல்லா உதவியும் செஞ்சார். அதாவது வானொலி நிலையத்துக்கு, சென்னை வானொலி நிலையத்துக்கு கால் கடக்க நடந்து பல முறை போனேன். இப்போ பார்ப்பாங்க, கவிதையை பார்ப்பாங்க, நல்லா எழுதுறீங்க, பார்ப்பான், அடுத்த முறை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் நொந்து போயிட்டேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அடிகளாற்று இருந்த காலத்தில் வந்து அகிலன் வந்து அடிகளாரை பார்த்துருக்காரு. சென்னைக்கு வரும்போது பார்த்துருக்கேன். அவர் தான் இங்கே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தாரு. உடனே நான் அடிகளாருக்கு எழுதி, உங்களுக்கு வேண்டிய அகிலன் தான் இங்கே தமிழ் நிகழ்ச்சி பார்க்குறாரு, நான் பல முறை பார்த்துட்டேன், என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு, இங்கே உதவி செய்யணும்னு சொன்னேன். உடனே என்னை பற்றி அகிலனுக்கு எழுதி, அகிலன் வந்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதினார். 3.5 நிமிடங்கள் வருகின்றவாறு உங்களை பற்றி சாமி மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார், எனக்கு மிக மகிழ்ச்சி, 3.5 மணித்துளிகள் வருமாறு கவிதை எழுதி கொண்டு வரவும் கவிதை பூங்கா என்ற பகுதியில் அதை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே எழுதிட்டு போனேன். எழுதி கொண்டு கொடுத்தேன். ரொம்ப வியந்து பாராட்டினார். நல்லா அவர் இங்கே சாமி சரிதான் சொல்லியிருக்காரு. அந்த கவிதையை சொல்லலாமா? கண்டிப்பாக, எங்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய முதல் கவிதை நூல், அதில் வந்து முதல் கவிதை நான் எதற்காக பாடுகிறேன் பாட்டு. அது வந்து எதற்காக பாடுகிறேன் பாட்டு, இங்கு எத்தனை பேர் பயன்பெறுவார் கேட்டு. மது உண்ட மயக்கத்தில் மங்கையரின் அரவணைப்பில் எது உண்டு இல்லை என்ற இங்கிதமே புரியாமல் கதிகட்ட மன்னர்களின் கருத்துக்கு விருந்தளிக்க எதையெதையோ பாடினரே இன்பமென்று புலவரெல்லாம். காலத்தால் அழிந்திட்ட கோலங்கள், வயிற்றை கழுவுவதற்கு அவர் போட்ட ஓலங்கள். நான் அது போன்று பாடவில்லை பாட்டு, பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை கேட்டு. எங்குமுள்ள பரம்பொருளாம் இறைவனவன் ஒருவனென்று சங்கையின்றி பெரியவர்கள் சாற்றி வைத்த பின்னாலும் தம் கடவுள் உயர்ந்ததென்றும் தாழ்ந்ததென்றும் பிறகடவுள் பங்குக்காய் பல பாடல் பாடினரே தோத்திரமாய். பாலடைந்த கோபுரங்கள் போலே சில பார்க்க மட்டும் அவை இருப்பதாலே
நான் அதுபோன்று பாடவில்லை பாட்டு, பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை கேட்டு. துடையிடையா தங்களது தோளலகை கால்லகை, நடிக்கின்ற இடையலகை நடையலகை உடையலகை, படிக்கின்ற நெஞ்சங்கள் பதறுகின்ற விதத்தினிலே, வடிக்கின்ற கவிதையெல்லாம் வண்டமிழ் பூங்காவில் காகித பூக்கள் தான் நன்றோ, பெண்ணை கடைக்கிறக்காயாக்குவதும் நன்றோ. நான் அதுபோன்று பாடவில்லை பாட்டு, பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை கேட்டு. அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக வந்து எதுக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்ல வந்து, வயிற்றினையே கழுவுவதற்கு வாய்ப்பறியா ஏழைகளின் துயர் போக்கும் வழியறிந்து துணிவுடனே பாடிடுவேன். இயலு மட்டும் அறியாமை இம்மண்ணில் மறைவதற்கு முயற்சி செய்து பாடிடுவேன். முடிவில் வெற்றி பெற்றிடுவேன். எதிர்காலம் ஒளிமயமாய் அமையும், அதற்கு என் பாட்டு உரிய துணை புரியும். நான் அதற்குத்தான் பாடுகிறேன் பாட்டு, பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை கேட்டு. ஜாதிப்பை ஓட்டுகின்ற சவுக்காகும் என் பாட்டு, பேதமெனும் மாளிகையை பிளக்கும் என் கவி வேட்டு. நீதியிலா நெஞ்சினுக்கு நெருப்பாகும் என் கவிதை, பாதகரை மாய்க்கின்ற படைமுரசு என் எழுத்து. நாளை வரும் உலகேனும் மாறும், அந்த நல்லுலகம் என் பெயரை கூறும். நான் அதற்குத்தான் பாடுகிறேன் பாட்டு, பயன் அடைபவர்கள் யாரும் இல்லை கேட்டு. அருமை அருமை. அதை அகிலன் வந்து ரொம்ப பாராட்டினார். அதாவது ஒரு வந்து ஒரு ஒரு பத்தியம் மாத்திரம் அடிச்சார். அது என்னென்னா, இல்லாத தேவர்களை இந்திரனை சந்திரனை சொல்லாலே ஆக்கி வைத்து சொந்தங்கள் சேர்த்து வைத்து கல்லாரும் குழப்பமுறும் கதைகளினை கட்டி வைத்து பொல்லாங்கை விளைத்தினரே புலமை மிக்க வித்தகர்கள். அடிப்படையே இல்லாத வீடுமே ஒரு நாள் அடிக்கின்ற காற்றினுக்கு வீழுமே. எனவே அது போன்று பாடவில்லை பாட்டுன்னு சொன்னேன். அதை ஒரு ஐயா அருமையான கருத்து. இது நேற்று கூட வீரமணி வந்து பேசிட்டு போனார். இதை காட்டிலும் கடுமையாக பேசினார். அதை வீரமணி பேசினாருனாக்க எவனும் இங்கே போச்சிட மாட்டேன். உங்களை நான் பாட விட்டேனாக்க உங்களை விட்டுருவான், என்ன பிடிச்சிக்கிடுவான். ஏன்னா இங்கே இந்திரன் சந்திரன்லாம் வரலாறு போய் சொல்லிகிட்டு இருக்கேன் பாடல் நிலையத்தில். நீங்கள் இல்லைன்னு சொல்லி நான் அதை அனுமதிச்சேன்னாக்கும் நீங்கள் போயிடுவீங்க, நான் மாட்டிக்கிடுவேன். அதனால் உங்கள் அனுமதியோடு இந்த ஒரு பத்தியை மாத்திரம் எடுக்கிறேன். 5 பத்திகளும் அருமை, நல்லா நீங்கள் வருவீங்கய்யான்னு சொன்னார். அந்த புண்ணியவனுடைய வார்த்தை அன்னைக்கு தொடர்ந்தேன். இப்போவும் அறிவிக்காத துறையே இல்லை. கவிதை, பேச்சு, நாடகம் எல்லாத்திலையும் பங்கு விட்டு வரேன். அதுக்கும் சாமி அடிகளார் தான் காரணம். மகிழ்ச்சி. உண்மையிலேயே எனவே சொல்லுவேன் செய்தி. அந்த அடிகளாரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதாவது சமுதாய முனிவரின் சமதர்ம சிந்தனைகள் அப்படின்னு எழுதியிருக்கேன். எழுதி முடிச்சிட்டேன். எழுதி முடிச்சு அச்சாகிட்டு இருக்குது. அடுத்த ஆண்டுடைய தொடக்கத்தில் வெளியிடுவேன். அது என்னுடைய கனவு திட்டம். ஏன்னா நம்மளோட உருவாக்கின அந்த சாமி அடிகளார், அவரை பற்றி அவருக்கு 100ஆண்டு விழா சமயத்தில் நம்முடைய ஒரு கைங்கரியமாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு. இந்த காவியம் போல் அந்த காவியமும் நிச்சயம் பரிசுகள் பெறும், பாராட்டுகள் அதனால் தங்களுக்கு வரும். இந்த கவிதையை கேட்டவுடன் உண்மையிலே நாங்கள் வேறு ஒரு இன்ப உலகத்திற்கு சென்று விட்டோம். மின்னல் கலைக்கூடத்தின் சார்பில் தங்களுக்கு கவிராஜன் என்ற பட்டத்தை தருகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக்க ஐயா, நிறைவாக ஒரு கேள்வி. நம்முடைய மின்னல் கலைக்கூடத்தின் மூலம் சமுதாயத்திற்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, ஒரு தமிழ் பேர் அறிஞர் என்ற முறை என்ன அறிவுரை, சரியாக சொல்கிறேன், அறிவுரை தர விரும்புகிறீர்கள்? நான் உண்மையிலே வந்து பல ஆண்டுகளாக வந்து எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு புதிய மின்னல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதிக பக்கங்கள் உள்ள இதை பத்திரிக்கை இல்லாட்டாலும் சின்ன பத்திரிக்கை இருந்தாலும் அதில் உள்ள சிறுகதைகளும் சரி, அதில் உள்ள மற்ற செய்திகளும் சரி, ஐயாவுடைய கட்டுரையும் சரி, எல்லாமே சமுதாயத்துக்கு நான் எப்படி ஒரு செய்தியை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி படிப்பினைகள் மாதிரி உள்ள செய்திகள் தான் வருது. அதில் வந்து பொழுதுபோக்குற மாதிரி படைப்புகள் எதுவுமே இல்லை. அதனால் உண்மையிலே வந்து இப்போவே ஒரு சரியான ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கையை நோக்கித்தான் புதிய மின்னல் பயணிக்குது. அது இன்னமும் வெகுஜன இயக்கமாக வரணும் அப்படின்னாக்க என்னுடைய வேண்டுதல் என்னாக்க, மாணவர்களுக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கலாம். மாணவர்களுடைய படைப்பு, மாணவர்களால் எழுதப்பட்ட கவிதை, மாணவர்களால் எழுதப்பட்ட கட்டுரை, அந்த மாதிரி இளைஞர்கள் மாணவர்களுக்கு இப்போ பொதுவாக இருக்குது, எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்குது. அது மாதிரி மாணவர்களுக்குன்னு ஒதுக்கி அதுக்குன்னு போட்டிகள் வச்சு ஒவ்வொரு மாதமும் வந்து மாணவனுடைய சிறந்த கவிதை, சிறந்த கட்டுரை, சிறந்த கதைக்கு பரிசு,
அப்படி நீங்கள் வச்சா கூட அந்த அந்த பரிசீலக்கூடிய வாய்ப்பு கூட நான் ஏற்றுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தங்கள் பேர் உள்ளம். அப்படி இளைஞர்களுக்கு நீங்கள் அதை இணைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாக்க மிக மகத்தான பணியாக இருக்க முடியும். அதனால் வந்து பக்க அளவில் சிறு இதழில் இருந்தால் கூட அதில் உள்ள இடம்பெறக்கூடிய அனைத்து செய்திகளுமே பயனுள்ள செய்திகள் என்பது வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. தெளிவான குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்கிறீங்க. இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சில பகுதிகளை ஒதுக்கி இன்னமும் வாய்ப்பு கொடுத்தாக்க இன்னமும் அதனுடைய சென்று சேரக்கூடிய இடம் வந்து அதிகமாக இருக்கும். அது செஞ்சால் நல்லா இருக்குன்னு என்னுடைய தங்களுடைய கருத்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. அதனை நிச்சயம் மின்னல் கலைக்கூடத்தின் அதிபர் அவரை நாங்கள் எப்படி அழைப்போம் என்றால் இலக்கிய உலகிலே அன்புலக சக்கரவர்த்தி என்று அழைப்போம். அந்த அன்பு உள்ளம் இதனை நிச்சயம் பரிசீலிக்கும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். உண்மையிலேயே ஒரு பெரும் புலவர், ஆய்வறிஞர், மக்கள் கவிஞர் என்று எப்படி வேண்டுமானாலும் தங்களை சொல்லலாம். அத்தகைய பாராட்டுகள் அனைத்திற்கும் உரியவர் தாங்கள். தங்களை சந்தித்தது, தங்களுடன் பேட்டி கண்டு பல கருத்துக்களை பெற்று மகிழ்ந்தது உண்மையிலே நாங்கள் மிகவும் இதனை அப்படியே ஒரு பெரும் பாக்கியமாக எண்ணி மகிழ்வோம். தங்களின் வருகைக்கும் பொன்னான நேரத்தை செலவிட்டதற்கும் எங்களோடு இருந்து கருத்து பகிர்தல் தந்தமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த நாள் இனிய நாள் சொல்கிற மாதிரி நான் ஏறத்தாழ எல்லா தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, வானொலி நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றிருக்கிறேன். என்னமோ அப்போதுலாம் எனக்கு கிடைக்காத ஒரு மன நிறைவு இப்போ இருக்கிறது. அதுக்கு காரணம் ஐயா வசீகரன் என்னுடைய மாணவரே என்னை பேட்டி கேட்டது. அது யாரை பார்த்து நான் கேள்வி கேட்டேனோ அவர் என்னை கேள்வி கேட்குற இந்த வாய்ப்பு இது வரைக்குமே எந்த நிகழ்ச்சியிலும் வரல. அதுவும் ஒரு மதிப்பிற்குரிய மாணவராக நிலைக்கு தன்னை உயர்த்திக்கிட்ட ஒரு மாணவர் கேட்டது எனக்கு மகிழ்ச்சி. இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு பொதிகை மின்னல் கலைக்கூடத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். நாகராசன் ஐயா அவர்களே, அதாவது ஏதாவது கிடைக்காதா என்று நினைக்கின்ற போது பொன்னும் பொருளுமாக அள்ளி கொடுத்தால் எப்படி இருக்கும், அதுபோன்று உங்களோடு கார்மிகளோடு நடத்திய நேர்காணல் அற்புதமான செய்திகளை எல்லாம் இளைஞர்களுக்காகவும் தமிழுக்காகவும் அள்ளி தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றி. நேயர்களே, இந்த நேர்காணல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவு செய்து ஆதரிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.